சார் 4 டிக்கெட் சார் குடும்பஸ்தான். 400 ரூபாய்க்கு டிக்கெட்டு? 400 ரூபாயா? ஆமா சார். 400 ரூபாய்க்கு என்ன சார் இருக்கு? எங்க படத்துல நல்ல காமெடி இருக்குங்க. காமெடியா? சரிங்க சார், ஒரு 50 ரூபா வேணா தரேன், மீதி 50 ரூபா கொடுங்க சார். அப்படியே 4 டிக்கெட்டை கொடுத்துருங்க. 50 ரூபாயா? எங்க படத்துல நல்ல நல்ல பாட்டு இருக்குதுங்க. பாட்டா? சரி சார், 300 ரூபா வச்சுங்க சார். 4 டிக்கெட் சட்டம் முடிஞ்சு போலாம். வர இருங்க. ஃபேமிலி எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு சார் படத்துல. சார் குடும்பஸ்தான் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். படம் பார்த்தா நீங்களே வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுத்துட்டு போவீங்க. என்னங்க சார்? எப்போ ரிலீஸ்? நாளைக்கு குடும்பஸ்தன் ரிலீஸ் ஆக போகுது. ட்விட்டரில் எல்லா ப்ரிவியூஸை பார்த்துட்டு நல்ல ரிவ்யூஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஒருத்தங்க முடியும் படம் கொஞ்சம் லேக் ஆகுது, ஸ்லோ ஆகுதுலாம் சொல்லாமல் ரிவ்யூ ஷோ பார்த்தவங்க எல்லாருமே நல்ல ரிவ்யூவே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன். ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்காம இருந்தாலும் அந்த ஒரு பாசிட்டிவில் தான் நானும் போயிருப்பேன். ஏன்னா மணிகரனோட ப்ரீவியஸ் ஃபிலிம் லவ்வர் ஆகட்டும் சரி, அதுக்கு முந்தின ஃபிலிம் ஆகட்டும் சரி, நம்ம எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் ட்ரைலர் பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு இந்த படமும் ஒரு பயங்கர கனெக்டாக இருக்க போகுது. அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பயங்கரமான கனெக்டாக இருக்க போகுதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால நம்பி நம்ம தேட்டரில் போயிட்டு உட்காந்து மணிகண்டன் படத்தை பார்க்கலாம். மணிகண்டன் படம் வந்தனாலே ஒரு பாய் நெக்ஸ்ட் டு டோர் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும்னு நம்பி போய் பார்க்கலாம். நாளைக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக டிக்கெட் புக் பண்ணி போய் பாருங்கள். இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.